ஆமேன். ஹல்லேலூயா. வந்திருக்கவங்க யாரும் இயேசு நாமத்தில் வரவேற்கிறேன். வீட்டில் இருக்கிறீங்க, இந்த கொரோனா டைமில் நல்லா பாடி துதிக்க போகிறோம். அந்த முதல் பாட்டு நன்றியால் துதிப்பாடு இயேசுவை உள்ளத்தால் என்று பாட்டு. நன்றியால் துதிக்க போகிறோம். துதிக்க பலன் வருங்க, ஒரு மாற்றம் வருங்க, விடுதலை வருங்க, ஜெயம் வரும். ஆமேன். தெரிந்த பாட்டு தான், பழைய பாடல், வெரி ஓல்டு சாங். இந்த பாட்டு உற்சாகமாக நாளை கத்திட்டு போகலாமா? நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால் என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால் என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால் என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால் என்று பாடு. செங்கடல் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். செங்கடல் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமத்திலே இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமத்தினால் இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நல்லவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். இயேசு நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. எரிகோ மதிலும் உன்னை வந்தாலும் இயேசு முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் உன்னை வந்தாலும் இயேசு முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, புதினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே, புதினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக பாடப்படுற பாடம் வந்து நம்ம தெரிஞ்ச பாடம் தான். யெகோவா நிசியே என்ன செய்யக்கூடியே உமக்கே ஆராதனை. நம்ம யெகோவா நிசி நம்ம கூட இருக்கிறாரு, வெற்றி கொடுக்குற தேவன் கூட இருக்காரு. இந்த பாடலை வெற்றியோடு, வெற்றி துணியோடு, மகிழ்ச்சியோடு பாடலாமா? நல்லா கை தட்டி சந்தோஷமா வீட்டில் பாடலாமா? யெகோவா நிசியே என்ன செய்யக்கூடியே உமக்கே ஆராதனை. யெகோவா நிசியே தேவைகளை சந்திப்பீர் உமக்கே ஆராதனை. யெகோவா நிசியே யெகோவா நிசியே என்ன செய்யக்கூடியே உமக்கே ஆராதனை. யெகோவா ஈரே தேவைகளை சந்திப்பீர் உமக்கே ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா
ஜபத்தின் காரணரை ஆராதனை, ஜபிக்க வைப்பவரை ஆராதனை, ஜபத்தின் காரணரை ஆராதனை, ஜபிக்க வைப்பவரை ஆராதனை. ஜபமே சுவாசமே, ஜபமே தூபமே, ஜபமே சுவாசமே, ஜபமே தூபமே, ஜபத்தின் வீரரே ஆராதனை, ஜபத்தின் வீரரே ஆராதனை. வாரிசியே எந்த ஜெய கொடியே உமக்கு ஆராதனை. எங்க வாயிரே தேவைகளை சந்திப்பீர் உமக்கு ஆராதனை. எங்க வாரிசியே, எங்க வாரிசியே எந்த ஜெய கொடியே உமக்கு ஆராதனை. எங்க வாயிரே தேவைகளை சந்திப்பீர் உமக்கு ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அழகில் உன்னதரை ஆராதனை, அழகில் ஆதரவை ஆராதனை, அழகில் உன்னதரை ஆராதனை, அழகில் ஆதரவை ஆராதனை. அன்பின் ராஜனே அத்துமனேஸ்வரே, அன்பின் ராஜனே அத்துமனேஸ்வரே, சாரோனின் ரோஜாவே ஆராதனை, சாரோனின் ரோஜாவே ஆராதனை. ஜெகவானிசியே எந்த ஜெய கொடியே உமக்கு ஆராதனை. ஜெகவானீரே தேவைகளை சந்திப்பீர் உமக்கு ஆராதனை. ஜெகவானிசியே, ஜெகவானிசியே எந்த ஜெய கொடியே உமக்கு ஆராதனை. ஜெகவானீரே தேவைகளை சந்திப்பீர் உமக்கு ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி வாழ்த்திடுவே. பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சமாதானம் தந்தாரேசு, எனக்கு சமாதானம் தந்தாரேசு, ஓஹோ சமாதானம் தந்தாரேசு, எனக்கு சமாதானம் தந்தாரேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சந்தோஷம் தந்தாரேசு, எனக்கு சந்தோஷம் தந்தாரேசு, சந்தோஷம் தந்தாரேசு, எனக்கு சந்தோஷம் தந்தாரேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். ஓஹோ துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். எத்தனை மூலமா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. விடுதலை தந்தாரேசு, எனக்கு விடுதலை தந்தாரேசு, விடுதலை தந்தாரேசு,
போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. புது வாழ்வு தந்தார் இயேசு, எனக்கு புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, எனக்கு புது வாழ்வு தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஓ அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நன்றி நன்றி. நீர் வாழ்க ராஜா, நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க. We worship you Lord, we love you Lord, we bless your name. Hallelujah. நன்றி நன்றி. Thank you Jesus. தகப்பனே உம்மை துதிக்கிறப்பா, நீ துதி வாசம் பண்ணுகிற தேவனப்பா, துதிக்கு பாத்திரப்பா, நாங்கள் உயர்த்துக்கிறோமாப்பா, மகிமைப்படுத்துகிறோமாப்பா. உமக்கு எல்லா துதிக்கிற மகிமையை செலுத்துகிறோம். எகோ ஈரே எகோ நிசியே எங்கள் ஜெய கொடியே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். நீ ஆளுகை செய்யுங்கப்பா. இந்த பாடலை கேட்குறவங்க பாடுறவங்க வாழ்க்கையில் நீங்கள் அதிசயம் செய்யுங்கப்பா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. இயேசு நாமத்தை பாட பாட சொல்ல சொல்ல ஒரு இன்பம் வரும், ஒரு மகிழ்ச்சி வரும். எல்லாம் சேர்ந்து தேவனை ஆராதனை செய்வோமா? அந்த பாடல் சொல்லி நாமம் சொல்ல சொல்ல அந்த பாடலை பாடி தேவனை ஆராதனை செய்வோமா? இருக்கிற இடங்களை முடிந்தால் வீட்டில் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்யுங்களேன். ஹல்லேலூயா. நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. மாணிக்கத்தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? மாணிக்கத்தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? ஏசையா உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா.
நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உன் நாமம் என்ன வென்பேன். பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உன் நாமம் என்ன வென்பேன். மறை என்பேன் நிறை என்பேன் நீங்காத நினைவென்பேன் உன் நாமம் என்ன வென்பேன். ஏசையா உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. தகப்பனே நன்றி அப்பா, உமக்கே மகிமை செலுத்துகிறோமாப்பா, உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோமாப்பா. நாம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாகவே இந்த நாட்களில் ஆண்டவர் மகத்துவமான காரியத்தை செய்ய போகிறார். வாழ்க்கையில காணப்படுற எல்லா யுத்தங்களையும் கர்த்தர் ஓய பண்ண போகிறார். எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஜெயத்தை இந்த நாள்ல தேவனுடைய ஆவியான அளவுக்கு அதிகமாய் அடுக்கடுக்காய் கர்த்தர் கொண்டு வரப்போறார். கைகளை தட்டி உற்சாக பாடுமா? ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், சுவாசமுள்ள யாவும் துதிப்பதாக. அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம், சுவாசமுள்ள யாவும் துதிப்பதாக. மன சதுனனா ரீலை மன நம சுக்கரோ இந்த மனனசோ துதிப்பதாக. அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், சுவாசமுள்ள யாவும் துதிப்பதாக. பாடுவோம். எக்காலமும் தம்புரோடும் வீணையோடும் தாளத்தோடும் நடனத்தோடும் துதிப்போம் துதிப்போம். தீங்குழல் யாழோடும் ஓசையுள்ள கை தாளமாய், ஓசையுள்ள கை தாளமாய், சுவாசமுள்ள யாவும் துதிப்பதாக. அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், சுவாசமுள்ள யாவும் துதிப்பதாக. அல்லேலூயா ஸ்தோத்திரம். நல்ல கைகள் மகிழ்ச்சியோட கூட பாடுவாங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அற்பதே நம்முடைய பேரதாக. அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், சுவாசமுள்ள யாவும் துதிப்பதாக.
அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், சுவாசமுள்ள யாவும் துதிப்பதாக. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் உம்மை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? கைகளை உயர்த்தி சொல்லுவோம். செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, 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 நல்உணவே, நாளெல்லாம் உம் நினைவே, நல்உணவே, நாளெல்லாம் நினைவே. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? கரம் பீடித்த நாயகரே, கரம் பீடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு. ஓகே, அப்ப மைக் தான் ப்ராப்ளம். அப்படியா? சரி, வால்யூம் கூட்டிங்க. ஸ்பாஞ்ச் வெட்டுக்கலாமா? இல்லை வேணா, நான் மைக்கே மாற்றிடும், ப்ராப்ளமே இல்லை. இந்த மைக் தான் ப்ராப்ளம் கண்டுபிடிச்சா நான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன். சரி, இது இப்போ நான் ஒருப்பா, இப்போ நான் பாடுறேன். இந்த மைக் எவ்வளோ தூரத்துக்கு, இவ்வளோ இந்த டிஸ்டன்ஸ் ஓகே தானே? இந்த டிஸ்டன்ஸ்லப்பா ஓகே, ஓகே தானேப்பா? இப்போ மைக் செக் பண்ணிடுவோம். கரம் பீடித்த நாயகரே, கரம் பீடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். அன்புள்ள இயேசையா, உம் பிள்ளை நானையா, அன்புள்ள இயேசையா, உம் பிள்ளை நானையா, காடுமேடு ஓடிய ஆடு என்று என்னை வெறுத்திடவில்லை, காடுமேடு ஓடிய ஆடு என்று என்னை வெறுத்திடவில்லை, நாடி என்னை தேடிய தயவல்லவோ, பாடுவே நான் வாழ்வெல்லாம் இன்பம், அன்புள்ள இயேசையா, பிள்ளை நானையா,
விட்டு நீ தூரமா போயிருக்கலாம். ஆண்டவனை வெறுத்துட்டா நினைக்கிறியா? இல்ல, நீ எப்ப திரும்பி வருவேன்னு சொல்லி அவள் தன் இளைய குமாரனுக்காக காத்திருந்தது போல என் நேசர் உனக்காய் காத்திருக்கார். ஒரு நொடி மாத்திரம், ஆண்டவரே உமக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவரை பார்த்து சொல்லிட்டா போதும், இம்மிடியட்டா அவர் ஓடி வந்து உன்னை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து உன்னை அரவணைத்துக் கொள்வார். மகளில் மேகம் இரவில் ஜோதி, புசிக்க மன்னா ருசிக்கவும் அன்பு. மகளில் மேகம் இரவில் ஜோதி, புசிக்க மன்னா ருசிக்கவும் அன்பு. நாடி என்னை தேடிய தயவல்லவோ, பாடுவே நான் வாழ்வெல்லாம் இன்பம் அன்புள்ள இயேசையா. உம் பிள்ளை நானையா, அன்புள்ள இயேசையா. பெரபதல ரிதல ரபா, பிள்ளை நானையா. காடு மேடு ஓடிய ஆடு என்று என்னை வெறுத்திடவில்லை. காடு மேடு ஓடிய ஆடு என்று உன்னை வெறுத்திடவில்லை. நாடி என்னை தேடிய தயவல்லவோ, பாடுவே நான் வாழ்வெல்லாம் இன்பம். பரிசுத்த பிதாவே, நான் நேசிக்கிறப்பா, நேசிக்கிறப்பா, உடைய முகத்தை பார்க்கணும்ப்பா, உடைய முகத்தை பார்க்கணும், உடைய முகத்தை ருசிக்கணும். உங்க பிரசனத்தை நாங்கள் மகிழ்ந்து தாப்படை எங்களையே மறந்து வாழணும். சிவை கராதி கத்தலரபா, இடம் முழுதுமாக தேவ மகிமையான பிரசனம் இந்த ஒவ்வொரு ஃப்ரேமை நீங்க பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு அந்த ஒளி அலைகளையும் தேவனுடைய ஆவியின் அளவு கடந்த அபிஷேகத்தால் நிரப்பி இருக்கிறார். இதை பார்க்கிற கேட்கிற உங்க மேல ஆமென், உங்களுடைய தலையில இருக்கிற பிரெயின்ல இருந்து உள்ள கால் வரைக்கும் தேவனுடைய பிரசனத்தால் நிரம்புறதை பார்க்கிறேன். உன்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் சங்கிலிகள் உடைந்து போகிறத பார்க்கிறேன். ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு முழங்கால் படிட முடிஞ்சா முழங்கால் படிட்டு ஆமென். ராதா 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 சந்தனநாரனனா தமா சஹானியா சுஹந்தர பிரபு, உங்க மகிமையான பிரசனத்துக்குள்ள வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, முழு சபை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்க தேவ பிரசனம் இல்லாம எங்களால ஒரு வார்த்தை கூட, ஒரு சின்ன வரிய கூட பாட முடியாது. உங்க பிரசனம் இல்லாம இந்த செய்தியும் கேட்க முடியாதாப்பா. உங்க மகிமையான பிரசனத்துல எங்களை ஆண்டவரே அப்பா, பால் மறந்த குழந்தை எப்படி ஆண்டவரே தேவ சமூகத்துல தாயை பார்த்திருக்குமோ, அப்படியே பரிசுத்த ஆவியானவரே உங்க சமூகத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி பார்க்க உங்களுடைய கரம் எங்க மேல அமரும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்துவீராக. உங்களுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆமென். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே அர்ப்பணித்தே. இயேசு தேவா
ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். அப்பா உம் திரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் உம் பாதம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். அப்பா திரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் உம் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். இயேசுதேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. அப்பா இயேசுதேவா அர்ப்பணித்தே. ஆமென். என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். கர்த்தாவின் கங்கரத்தில் நான் களிமண் போலானே. உந்தன் இஷ்டம் போல் வரைந்திடும் என்னை எந்நாளும் நடத்திடும். கர்த்தாவின் கரத்தில் நான் களிமண் போலானே. உந்தன் இஷ்டம் போல் வரைந்திடும் என்னை எந்நாளும் நடத்திடும். இயேசுதேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசுதேவா அர்ப்பணித்தே. என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஆமென். என் இதயம் வாசம் செய்யும். அப்பாவும் தீரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் உம் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். அப்பாவும் தீரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் உம் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். இயேசுதேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசுதேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். இயேசுதேவா அர்ப்பணித்தே என்னையே நான்
கொள்ளு, ஏந்தி கொள்ளு, என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்தி கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். அப்பா தீரு சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமல் உம் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பே. அப்பா தீரு சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமல் உம் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பே. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும், ஏந்தி கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்தி கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஆவியானவரே, இந்த நேரத்தில் தாப்பனே, எல்லா தாப்பன ஆண்டவரே வசனங்களையும் எங்கள் இருதயத்தில் தாப்பனே தங்கும்படியாக ஆண்டவர் பிசாசு இந்த தாப்பனை வசனங்களை புரக்கி போடாதபடிக்கு ஏசப்பா 100 மடங்கு பலன் கொடுக்க ஒவ்வொருவரையும் தாப்பனை உமக்கு உகந்த ஒரு போர் வீரனாக மாற்றுங்க, ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவனாய் மாற்றுங்க ஏசப்பா. உங்கள் சித்தம் எங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் செயல்படட்டும். இதோ இந்த இடத்தை நாங்கள் முற்றிலுமாக இந்த செய்தியை வேலியடைக்கிறோம். நீங்கள் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்துக்கு நம்ம ஒரு பேர் வைத்திருக்கிறோம், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் மந்த். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 46:9 சொல்லப்பட்டபடி, யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாக இருந்தது, அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். இந்த வார்த்தையை நாம் பூமி முழுசுமா டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். நிச்சயமாகவே நாம் கண்கூடாய் பார்க்க போகிறோம். இதுவரைக்குமா பார்த்த பயங்கரமான யுத்தம் குறைஞ்சு 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 ஒன்றுமில்லாமல் தேசத்தில் அமைதலை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஆமென். தொடர்ச்சியாக இந்த செய்தியினுடைய அப்படியே போன வாரம் 3 வார செய்தியுடைய தொடர்ச்சியாய் கர்த்தருடைய வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன். ஓகே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாள்லேருந்து நமக்கு ஒரு வித்தியாசமான ஆவிக்குரிய போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் விரும்பினாலும் சரி விரும்பாட்டினாலும் சரி இந்த யுத்தம் நடந்து கொண்டே தான் இருக்கும். உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனும் ஒரு யுத்தத்தை, ஒரு போராட்டத்தை சந்திச்சுட்டு தான் இருக்கான். எனக்கு அருமையான தேவச்சனமே, கடந்த சில நாட்களாக கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிறோம். எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில், நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து. பாருங்க, அந்த வசனத்தை சொல்லும் பொழுது நீ கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து. அப்போ நமக்கு கர்த்தர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நம்ம இந்த பூமியில் ஆண்டவருக்காக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல சேவகனாக இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்த வேண்டுமா? எதுக்கு கர்த்தர் யுத்தங்கள் நடத்தணும்? கர்த்தருடைய எதிரிகள் லூசிபரும் அவனோடு சேர்ந்த ஆவிகளும் கர்த்தருடைய எதிரிகள். அந்த எதிரிகளோடு தான் நமக்கு போராட்டம் உண்டு. வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் அபிகாயில் என்ன செய்கிறா? அபிகாயிலுடைய புருஷன் பேர் நாபால். அவன் பயங்கரமான ஒரு கொடூரமான மனுஷன், அவன் பயங்கரமான ஒரு குடிகாரன். அவன் என்ன செய்கிறான்? தாவீது அவனோடு கூட இருந்த ஆடுகள், அவனுடைய நாபாலுடைய ஆடுகளுக்கெல்லாம் ஒரு அரணாக, ஒரு பாதுகாப்பாக இருக்கிறான். ஆனால் ஒரு சூழ்நிலையில் தாவீதுக்கு ஒரு நிக்கட்டான காலம் வரும் பொழுது நாபால்கிட்ட போய், என்னுடைய வேலைக்காரரை அனுப்புகிறேன், நீ உன் கைக்கு கிடைத்த அப்பங்களை திராட்சை ரசத்தை கொடுத்து அனுப்புன்னு சொன்னோன்னே நாபால் என்ன செய்கிறான்? கண்டபடி அபிஷேகப்பட்ட தாவீதை திட்டி அனுப்பிச்சிடறான். உடனே தாவீது என்ன செய்கிறான்? இந்த நாளில் நான் நாபாலுக்கு எவ்வளவோ நன்மை செய்தேன்,
அவன் எனக்கு செய்த தீமைக்கு அவனுடைய நாய் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யுத்தத்துக்கு புறப்பட்டு போறான். அவனை ஃபுல்லா அவனுடைய ஆடு மாடுகள் வேலைக்காரங்க அவனுடைய வம்சத்தையே அழிக்கணும்னு சொல்லி புறப்பட்டு போகும்பொழுது அவனுடைய மனைவி அபிகாயில் என்ன செய்றா, குறுக்க நின்று அபிகாயில் தாவீதை பார்த்து சொல்றா, ஆண்டவரே, என் ஆண்டவனே, நீர் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே, நீங்க போயிட்டு இந்த சாதாரண பைத்தியக்காரனோட, சாதாரண நாபால்ன்ற ஒரு மனுஷனோட கூட யுத்தம் பண்ண போறீங்களே, இந்த மனுஷனோட யுத்தம் பண்ண வராதீங்க. இந்த மாம்சத்துல பைத்தியக்காரனா குடிகாரனா இருக்கிற இவனோட யுத்தம் பண்ண வேண்டாம். நீர் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவர். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய யுத்தத்தை நடத்த வேண்டியவே நம்ம மாம்சத்துல நாபாலோடையோ பைத்தியக்காரனோடையோ குடிகாரனோடையோ நமக்கு எதிராக செயல்படுகிற தவறாய் பேசுகிற மனுஷனை பற்றியோ அவனோடு நமக்கு யுத்தம் இல்லை. நம்முடைய யுத்தம் எல்லாம் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிற ஒரு நல்ல போர் சேவகனாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்ற விரும்புகிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 2 தீமோத்தேயுல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்று சொல்லி பவுல் நினைச்சார் தீமோத்தேயுக்கு ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த செய்தியை கேட்க தேவ பிள்ளையே, நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல, வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகளோடும் நம்ம வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி இதை ஆண்டவர் தெளிவும் திட்டமா சொல்ல. ஆகையால் நம்ம இந்த உலகத்தில் கடைசி வரைக்கும் நல்ல போராட்டத்தை போராடி ஜெயிக்க தான் வேண்டும். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த போராட்டத்துக்கு நம்முடைய பலத்தினால் ஜெயிக்க முடியுமா? ஏன்னா நாம் கண்ணுக்கு தெரியாத அநேக அசுத்த ஆவிகள், அந்த ஆவிகளுக்கெல்லாம் பயங்கர வல்லமை. ஒரு காலத்தில் லூசிஃபர் வேதத்துடைய எல்லா காரியத்தையும் அழகாக படித்திருந்தவன், பரலோகத்தில் வாசம் பண்ணவன். அவனோடு கூட இந்த ஒரு சேனை, ஒரு கூட்ட ஜனம் கீழே விழுந்துருச்சு. ஒரு கூட்ட ஆவிகள் கீழே விழுந்தது. அந்த ஆவிகள் அத்தனையும் பரலோகத்தில் வாசம் பண்ணி ஆண்டவரோடு கூட ஆண்டவரை ஆராதனை செய்து தேவனுடைய எல்லா காரியங்களும் அணுவா அறிந்தது. உங்களுக்கு எனக்கு தெரிந்த சத்தியத்தை காட்டலாம், அவனுக்கு நல்லா சத்தியம் தெரியும். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த ஆவிகள் கண்ணுக்கு தெரியாத பொல்லாத சேனைகள், பொல்லாத ஆவிகள், துரைத்தனங்கள், அதிகாரங்களோடு நமக்கு போராட்டம் இருக்கு. இந்த போராட்டத்துக்கு நமக்குள்ள இருக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு யுத்தங்கள் நடத்துகிறவர். பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அது லூக்காவின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் சீசர்கள் தேவ சமூகத்தில் 10 நாள் காத்திருந்த பொழுது ஆவியானவர் சொல்றாரு, 10 நாள் காத்திருந்த பொழுது அவங்க 10 நாள் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வராங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். எனக்கு அருமையான தேவச்சனமே, நமக்கு வரக்கூடிய யுத்தமானது நம்ம அசுத்த ஆவிகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், துரைத்தனங்கள், அதிகாரங்களோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நமக்குள்ள இருக்கிற பலத்தினால்தான், நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தினால்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்முடைய வாழ்க்கையை ஜெயமாய் முடிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள், ஒவ்வொரு நிமிஷமும் போராட்டங்கள் பாருங்க. சில சமயங்கள் நினைவுகளில் போராட்டம், உணர்ச்சியில போராட்டம், கண்களில் போராட்டம், அது மாத்திரமல்ல வீட்டில் சமாதான குலைச்சல், எவ்வளவோ போராட்டங்கள் நம்ம சந்திக்கிறோம். எல்லா போராட்டங்களிலும் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு பலன் கொடுத்து அந்த காரியத்தை ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகையால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம அபிஷேகம் பெற்ற உடனே நம்ம தேவ சமூகத்தில் எவ்வளவு காத்திருக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு அபிஷேகம் பெருக ஆரம்பிக்கும். அபிஷேகம் பெருக பெருக நம்முடைய ஊழியம் பெருக ஆரம்பிக்கும். அபிஷேகம் பெருக பெருக நம்முடைய வாழ்க்கையில வெற்றியும் பெருக ஆரம்பிக்கும். ஆகையால் தான் இந்த வசனத்தை நீ வாசித்து பார்க்கும்போது எபேசியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள். குயிக் எடுத்துக்கொள்ள. கடைசியாக என் சகோதரனே, சத்தமா பஞ்சிங்க வாசிங்க. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. 13 ஆகையால் தீங்கு நாளில் நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி
தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். 3 காரியங்கள். நம்பர் 1, முதலாவது காரியம், எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம், நமக்கு போராட்டம் உண்டு, நமக்கு யுத்தம் உண்டு, நாம் யுத்தம் செய்ய வேண்டும். யுத்தம் செய்ய முடியாட்டினா ஜெயம் கிடைக்காது. ஆகையால நமக்கு போராட்டம் உண்டு. 2வது காரியம், நாம் கர்த்தருடைய சத்துவத்தில் பலப்பட வேண்டும். 2வது காரியம். 3வது காரியம், ஆண்டவர் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். 4வது காரியம், எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 4 காரியங்களை கதேவனுடைய ஆவியானவர் உங்களோடு கூட வைக்க விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, போன வாரத்தில் நான் பார்த்த கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பாதுகாப்பின் ஆயுதங்கள் நமக்கு 5 காணப்படுது. முதலாவது காரியம், இரட்சணியம் எனும் தலை சீரா. அந்த இரட்சணியம் எனும் தலை சீரா நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொள்ளணும், பழைய பாவங்களை விட்டு புதிய மனுஷனாய் மாறுகிறோம். எகிப்தை விட்டதுக்கு அப்புறம் திருப்பி இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துக்கு ஒரு நாளும் போகல. இன்று காண்கிற எகிப்தியனை இனிமேல் என்றுமே காண மாட்டாய் என்று கர்த்தர் சொல்ல. ஆகையால் நாம் விட்ட பாவங்களை திரும்ப நம்ம செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு நிறைவேறாது. ரட்சிப்பினுடைய பிரயாசம் அது பலன் கொடுக்காது. ஆகையால் பிலிப்பு 2:12 சொல்லப்பட்டிருக்குது, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரட்சணியம்? ரட்சணியம் என்னும் தலைச்சீரா. அந்த ரட்சணியம் என்னும் தலைச்சீரான்றதுக்கு என்ன அடையாளம் என்ன தெரியுமா? அது எகிப்தை விட்டுட்டோம், திருப்பி அந்த எகிப்துக்கு நான் போக மாட்டேன். நம்ம ரட்சிக்கப்படுறதுனால சில பாவங்களை விட்டுட்டோம், திருப்பி நம்ம பாவம் செய்ய மாட்டோம். அந்த பாவத்தில் ஒருவேளை நமக்குள்ள வருமானா அதை உடனே இயேசுவின் இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து மடிமாக ரட்சணியம் எனும் தலைச்சீராக நம்ம கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை நம்ம ஸ்ட்ராங்கா தரித்து கொள்ள வேண்டும். 2வது காரியத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 2வது தற்காப்பின் ஆயுதங்கள் 5. முதலாவது தலைச்சீரா, ரட்சணியம் எனும் தலைச்சீரா. 2வது நீதி எனும் மார்க்கவசம். எனக்கு அருமையான தேவச்சனமே, எலியா என்ற பக்தனை குறித்து வாசிக்கிறோம். அவன் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வரும். அவன் மூலமா அற்புதம் நடக்குது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் அநேக பாகால் தீர்க்கதரிசிகளையும் பாகால் பூசாரிகளையும் அவ்வளத்தையும் ஊர்லேயே விக்கிரக தோப்புகளை வெட்டி ஒரு பெரிய ஜெயத்தை எடுக்கிறான். ஆனால் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் எசபெல் அவளை மிரட்டினோடனே ஓடி போனவன் சொல்றான், என் பிதாக்களை பார்க்கிற நல்லவன் அல்ல. அவனுடைய மனசாட்சி அவனோடு போராடுது. இன்னைக்கு நான் சொல்றேன் தேவ பிள்ளையே, நீங்க பல யுத்தங்களை ஜெயித்திருக்கலாம். இன்னைக்கு உங்க மனசாட்சி ரொம்ப உங்களோடு கூட போராடிட்டு இருக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது நமக்கு நீதி உள்ள ரத்தம். அந்த ரத்தம் குற்ற மனசாட்சிகளை கழுவி, செத்த கிரிகளை கழுவி நமக்கு சுத்த மனசாட்சியை கொடுத்து தேவனுக்கு ஊழியம் செய்ய மடிமாய் ஓட வைக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில குற்ற மனசாட்சி வந்தோடனே சோர்ந்து போய் படுத்துக் கொள்றான். போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும். அவனுடைய வாழ்க்கையை திருப்பி கட்டுவதற்கு கிட்டத்தட்ட 40 நாள் உபவாசம் தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். எனக்கு அருமையான தேவச்சனமே, உங்களுடைய பரிசுத்தம், உங்களுடைய ஜெப வாழ்க்கை, உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் இதை சார்ந்து ஓடாதபடிக்கு ஆண்டவராய் இயேசுவே உங்களுக்கு பரிசுத்தம் நீதியுமானவர். அந்த பரிசுத்தம் நீதிமானவரை தரித்துக் கொள்ளுங்கள். இயேசுவுடைய நீதியை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அது என்ன செய்யாது, உங்க இதயத்தை எந்த விதமான பண ஆசையோ, பொருளாசையோ, பெண் ஆசையோ, ஒரு கொஞ்ச காரியம் உன்னை குற்றப்படுத்த முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு நீதியா இருக்கிறார். ஆகையால் நீங்க தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது நீதிமான் செய்யக்கூடிய ஜெபமானது, ஊக்கமான ஜெபம் அதிக பலன் கொடுக்கும். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த 2வது காரியம் நீதி எனும் மார்க்கவசம். 3வது காரியம் கச்சை. ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனோடு துரத்தும் பொழுது வனாந்தரத்தில் எங்க அலைந்து திரிந்து திருப்பியுமா தன்னோட கூட 7 ஆவிகளை சேர்த்து கொண்டு என்ன செய்யுமா, திருப்பியுமா தான் விட்டு வந்த வீட்டுக்கு அப்படின்னா ஒரு மனுஷன்கிட்ட வரும் பொழுது அந்த மனுஷனுடைய இருதயம் வெறுமையா இருந்துச்சுன்னா அது என்ன செய்யுமா, தன்னோடு கூட 7 பொல்லாத ஆவியை கூட்டி கொண்டு வந்து அது உள்ளே புகுந்து கொள்ளுமா. அப்பொழுது முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமை மோசமா போகும். ஆகையால் என்ன சொல்லப்பட்டிருக்குது, மனதின் அறையை கட்டிக்கொண்டு, சத்தியம் என்னும் அறையால், சத்தியத்தால் மனதை கட்டிக்கொண்டு. அப்படின்னா நம்முடைய இருதயத்தில் நம்ம ஒரு டம்ளரில் ஃபுல்லாக தண்ணி இருக்கும்போது ஊற்றுறதுக்கு இடமே இருக்காது. பாதி தண்ணி இருந்துச்சு, பாதி வெறுமையாச்சா அந்த வெறுமையை பிசாசு நிரப்ப முடியும். நம்முடைய இருதயத்தில் பாதி தான் பக்திக்குரிய வாழ்க்கை, மீதி பாதி வெறுமையாச்சுன்னா அந்த வெறுமையான பகுதியை பிசாசு நிரப்ப முடியும். அது தன்னுடைய எண்ணங்களால, தன்னுடைய கோபத்தால, தன்னுடைய காமத்தால், தன் இச்சையால,
தன்னுடைய பொறாமையால அது நிரப்ப முடியும். இன்றைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், எனக்கு அருமையான தேவை சொன்னமே. ஆகையால உங்களுடைய இருதயத்தை அப்படியே தேவனுடைய பிரசன்னத்தால, வார்த்தையால, அபிஷேகத்தால, எப்பொழுதும் கர்த்தருடைய வசனத்தால நிரப்பி வச்சிருங்க. அதான் தாவீது சொல்றான், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உனக்கு நன்மையும் கிருபையும் வர வேண்டும் என்றால் பாத்திரத்தை நிரப்பி வச்சிருக்கணும். எதனால? தேவனுடைய கச்சை, சத்தியம் என்னும் கச்சை, சத்தியம் என்னும் வார்த்தையால, வசனத்தால நிரப்பி இருந்தா உனக்கு ஜீவனாலெல்லாம் நன்மையும் கிருபை வரும். எனக்கு அருமையான தீபச்சனமே, வேதத்தில் வாசிக்க 4வது காரியம் பாதரட்சை, ஆயத்தம் என்னும் பாதரட்சை. வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் எதுக்கு அந்த பாதரட்சியை கத்தர் கொடுத்தாருமா? அந்த பாதரட்சி மூலமாக சங்கீதம் 91:13 சொல்லப்பட்டது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஆமென். ஆகிய கத்தர் கொடுத்த அந்த பாதரட்சை பிசாசை மிதிக்கவும், ஆண்டவருக்கு நம்ம சாட்சியை சொல்லி அநேக மக்களை கத்தர் கொண்டு வருவதற்காக, ஆண்டவருக்கு சாட்சி சொல்லி சுவிசேஷம் சொல்லி கத்தட்ட கொண்டு வருவதற்காக எப்பயுமே நம்ம ரெடியா இருக்கணும். ரெடியா இருக்கும் பொழுது உன்னை கத்தர் நிச்சயமாய் பயன்படுத்துவார். எல்லாவற்றுக்கும் மேலாக கேடகம், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்ப வேதத்தில் வாசிக்கிறோம், நம்ம கேடகத்தை பிடித்திருப்போம். நம் முதுகு பகுதி யார் பாதுகாப்பது? முதுகு பகுதிக்கு எந்த விதமான பாதுகாப்பு ஆயுதமே கிடையாது. ஆண்டவர் சொல்ல, நானே உனக்கு பயப்படாதே. ஆபிரகாம் பார்த்து கத்தச்சு, நானே உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருப்பேன். ஆகையால் உனக்கு கத்தர் கொடுத்திருக்கிற இந்த விசுவாசம் என்ன கேடகம். நம்ம கண்ணால் பார்க்குற கொரோனாவை பார்த்து, அந்த மருந்து வியாதிகளை பார்த்து தரிசித்து நடவாம், விசுவாசித்து நடக்கும். எனக்குள்ள இருக்கிறவர் இயேசு. அவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆமென், அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குறவர். ஆகையால் நம் கண்ணால பார்க்கிறதை பார்த்து நம்ம தரிசித்து வாழ்க்கை ஓட்டாதபடிக்கு நாம் விசுவாசித்து நடக்கும் பொழுது, நம்ம அந்த கேடகம், விசுவாச கேடகத்தை பிடித்திருக்கும் பொழுது பொருளாதார வாழ்க்கை, ஆமென், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆரோக்கிய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை சீர்படும், சரிந்து விலகாது. ஆண்டவர் உங்களை திடப்படுத்துவார். எனக்கு அருமையான தேவச்சனமே, வேதத்தில் வாசிக்கும்படி 5 விதமான தற்காப்பு ஆயுதங்களை கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாரும் யுத்தம் செய்ய வேண்டும், எல்லாரும் கர்த்தருக்குள் பலப்பட வேண்டும். எல்லாருமே யுத்தம் செய்கிற விசுவாசிகள் அத்தனை பேருமே தற்காப்பு ஆயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். தற்காப்பு ஆயுதங்களை தரித்துக் கொள்ளாமல் பிசாசோடு கூட யுத்தம் செய்ய முடியாது. கடைசியாக 4வது காரியம், அங்க பார்க்கிறோம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது சொன்னேன். கடைசியாக சகோதரி, கர்த்தரில் சத்துவத்தில் பலப்படுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது சொன்னேன், முதலாவது சொல்லப்பட்டது நமக்கு யுத்தம் உண்டு, நம்பர் 1. 2வது காரியம், நம்ம கர்த்தருக்குள் பலப்பட வேண்டும். நம்பர் 3, 3வது காரியம், சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும், தற்காப்பு ஆயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். நம்பர் 4, 4வது காரியம், சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். வாசித்து பாருங்க, எபேசியர் 16:13 வாசிங்க. 6:13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, அங்க முதல் சொல்லப்படும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அந்த தரித்துக் கொள்ள வேண்டியது தற்காப்பினுடைய ஆயுதங்கள். இங்கு சொல்லப்பட்டிருக்க தேவனுடைய சர்வாயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்கன்றது இது பிசாசை தாக்குற ஆயுதங்கள். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. எபேசியர் புத்தகத்தில் எபிரேயர் 4:12 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையேற்கிறதாயும் இருக்கிறது. பாருங்க, இங்க பார்க்கிறோம், இந்த எபேசியர் 6:17 வசனத்தில் சொல்லப்படுது. வாசிங்க 17. ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளும். பாருங்க, யுத்தத்துக்கு போற மனுஷன் தன்னுடைய இடுப்புல உரையில என்ன செய்வான்? பட்டயத்தை போட்டிருப்பான். அந்த பட்டயத்தை கட்டாயம் தொங்கிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு போலீஸுடைய அந்த பார்க்குற சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க இடுப்பில் பெல்ட்டில் அவங்க துப்பாக்கி வச்சுருப்பாங்க, பட்டயம் வச்சுருப்பாங்க, அவங்க ஒரு கன் வச்சுருப்பாங்க. எனக்கு அருமையாக யுத்தத்துக்கு போகிறவங்க ஒரு பட்டயத்தை வச்சு, நமக்கு
ஆண்டவர் சொல்றார், ஒரு பட்டயத்தை கொடுத்துறார். அந்த பட்டயம் வசனம் என்கிற ஆவிக்குரிய பட்டயம். இந்த ஆவிக்குரிய பட்டயம் 2 புறம் கருக்குள்ள பட்டயம். அநேக சமயங்களில் என் வீட்டுக்காக ஜெபிக்கும் பொழுது என் வீட்டு வாசல்ல இருபுறம் கருக்குள்ள பட்டயமுடைய தேவதூதன் எங்க வீட்டு வாசல்ல இருக்கதை நான் பார்த்திருக்கேன். அப்ப இருபுறம் கருக்குள்ள பட்டயமானது அது கண்ணுக்கு தெரியாது. அது ஆவியின் பட்டயம். அது ஆவியின் பட்டயம். கண்ணால பார்க்கிற கத்தி இரும்பால செய்யப்பட்டதை கண்ணால பார்க்க முடியும். ஆனா இந்த கர்த்தருடைய வசனத்தை அது ஆவியின் பட்டயம். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 40 நாள் சோதனைக்காரனாய் பிசாசினால் சோதிக்கப்படும் பொழுது அவருக்குள்ள பிசாசு போராடுறான். கடைசி 40 நாள் பசி எடுக்கும் பொழுது அந்த கல்லுகளை பார்த்து, இந்த கல்லுகளை அப்பமாக்கி நீங்க சாப்பிடுங்க அப்படின்றான். உடனே அதுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உபாகமத்தின் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையால் பிழைப்பான் என்று தேவனுடைய வசனத்தை தெளிவான என்ன பேசணும். சாத்தானுக்கு வசனம் தெரியுது. அவன் என்ன செய்யறான்? பேசும் பொழுது கர்த்தரும் வசனத்தை எடுத்து பேசுகிறார். நீ இந்த மாடியிலிருந்து இந்த உப்பரியிலிருந்து குதியும், அப்பொழுது தூதர்கள் உன்னை தங்கள் கைகளில் சுமந்து கொண்டு போவார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறதே அப்படின்னு பிசாசு பேசும் பொழுது இவர் என்ன செய்யறார்? அவனை அட்டாக் பண்றதுக்கு அவர் கையால சண்டை போடல. அவர் எடுத்தது ஆவிக்குரிய பட்டயம். எந்த பட்டயத்தை எடுத்தார்? உன்னுடைய தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அப்படின்னா அப்ப நம்ம பைபிள்ல எத்தனையோ விதமான வசனம் இருக்கு. தேவனுடைய வசனம் ஆவிக்குரிய பட்டயம். நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய வசனமாகிய ஆவிக்குரிய பட்டயத்தை பிசாசுட்ட பேசும்போது பேச 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 தோற்கடிக்கப்படுவான். என்னுடைய ஊழியத்தில் 30 வருஷம் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா அநேக பேய்களை துரத்திருக்குமா அந்த ஆவிகளை எதிர்த்து பேசும். அப்படியே பேச பேச நானும் தேவனுடைய வசனத்தை பேசுவேன். வசனத்தை பேச பேச அந்த ஆவிகள் அப்படியே தோற்று போகிறதை பார்க்கிறேன். எனக்கு அருமையான தேவச்சனமே, முதலாவது காரியம் வேதத்தில் வாசிக்க நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஆவிக்குரிய வேத வசனமாகிய ஆவிக்குரிய பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமா? இரண்டாவது காரியம், பிசாசை தாக்குறதுக்கு இரண்டாவது பட்டயம் தெரியுமா? இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம். நேற்று தினத்தில் ஒரு அருமையான சகோதரனுக்கு 3-4 மாசமா பயங்கரமான வியாதி. எல்லா டெஸ்ட் எடுத்து அவனுக்கு அந்த வியாதி சுகமாகலன்னு எங்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. ஏதோ அருணாச்சல பிரதேசத்தை என்று கூட்டு வந்தாங்க. நான் உட்கார்ந்து இயேசுவின் நாமம் இனிதான நாமம் அந்த பாடலை பாட ஆரம்பிச்சோடனே அவனுடைய கண்கள், அவனுடைய கை காலெல்லாம் வேறு விதமா அப்படியே அசைய ஆரம்பிச்சு. அவனுக்குள்ள இருக்கிற ஆவிகள் அழகடி ஆரம்பிச்சு. எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம், நான் ரட்சிக்கப்பட்ட உடனே இயேசுவின் நாமம் நம்ம தரிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இயேசுவின் நாமத்தை நீங்க சொன்னா எந்த பிசாசுகளும் அதுகள் கட்டாயமாக அடங்கும், முழங்கால் படிட்டும். வானோர் பூதலத்தோர் யாவுடைய முழங்கால்களும் முடங்கும்படியாக எல்லா நாமத்துக்கு மேலாக அவருடைய நாமத்தை தந்திரினார். இயேசுவின் நாமம் என்று சொல்லும் பொழுது ஒரு அருமையான ஒரு சாத்தான் கூட்டத்தை சேர்ந்த ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? அவன் ரட்சிக்கப்பட்டு ஒரு பாஸ்டர் இப்ப இருக்கிறார். இமானுவேல் லீ என்ன சொல்லக்கூடிய அவர் பேர். அந்த பாஸ்டர் என்ன செய்கிறாரு? அந்த அவரை பத்தி நான் சொல்றேன் பாருங்க. அவருக்கு சாத்தான் பலவிதமான அதிகாரத்துக்கு, லூசிபர் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கான். அவர் அந்த சாத்தானுடைய சங்கத்தில் அங்கமாகிறதுக்கு அவன் மலைப்பாம்பை விழுக வேண்டுமா, அப்படியே குழந்தைய வெட்டியிருப்பாங்க. அந்த குழந்தைய வெட்டி அந்த ரத்தத்தையும் அந்த பச்சை சதையும் சாப்பிடணுமா, அந்த மாம்சம் சாப்பிடணுமா. அது சாப்பிட்ட உடனே அவன் சாத்தானுடைய சங்கத்தில் உறுப்பினர் ஆக முடியுமா? அவன் வல்லமை கூட்ட வேண்டும் என்றால் அவன் என்ன செய்வான்? அதிகமாக ரத்தங்களை சிந்து உடன்படிக்கை பண்ணி உலகத்தில் பிசாசு தேவனுடைய ராஜ்யத்தை அழித்து எவ்வளவு தூரத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்தை அவன் அழிக்கணும் அவ்வளவு தூக்கு சாத்தானுடைய சங்கத்தில் அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிட்டே இருக்குமா. அப்படி ஒரு நாள் நேரடியாக லூசிஃபருடைய அந்த கூட்டத்தில் போய் உட்கார்ந்து அந்த சங்கத்தில் உட்கார்ந்து பேசிக்கொண்டது ஒரு மாநாடு. அந்த மாநாட்டில் முக்கியமான நோக்கமே கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும், கிறிஸ்தவருடைய காரியத்தை அழிக்க. இதுதான் மாநாடுடைய மெயின் நோக்கமே. அந்த மாநாட்டில் மெயின் நோக்கத்தில் உட்கார்ந்து அதை ஆலோசிப்பதற்காக ஒவ்வொருத்தரும் ஒன்றை பேசிட்டான். அப்போ ஒரு சாத்தாண்டிய மனுஷன் ஒருத்தன் அவன் பேசுறான். ஏசு அப்படின்னு சொன்ன உடனே டக்கு லூசிபர் தன்னுடைய சேர் இருந்து கீழே பொத்துன்னு விழுந்துட்டானா. உடனே யோசித்தாரா, ஐயோ சே என்னடா. உடனே அந்த லூசிபர் எந்திரிச்சோன்னே அந்த பேரை மட்டும் இனிமேல் சொன்ன உன்னை கொன்றுவேன் நானாம். கவனிக்கிறீங்களா?
அப்ப சாத்தாண்டிய ராஜ்யத்துக்கு பாதாளத்துக்கு போய் இந்த பாதாளத்தின் மாநாட்டில் கலந்து கொண்ட ஒரு பாஸ்டர் அவர் கேட்ட ஒரு காரியம், இந்த இயேசுன்ற பேரை இனிமேல் சொல்லாத. அப்ப இயேசுன்ற பேரை கேட்கும் பொழுது வானோர் பூதலத்தோர் யாவுடைய முழங்கால்களும் முடங்கும். இயேசுன்ற நாமத்தை நீங்க பயன்படுத்தும் பொழுது பயங்கரமான பிசாசன் ராஜ்யத்தில் பயங்கரமான ஒரு அடிசிற்கு உண்டாகும். ஆகையால் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் பிலிப்பு பிரசங்கம் பண்றான். அந்த இடத்துல மந்திரவாதிகள் மனம் திரும்புறாங்க, பேய்கள் ஓடுது, மந்திர வித்தைகள் உடையுது. இயேசுவின் நாமத்தை குறித்து பிரசங்கம் பண்றான். இயேசுவின் நாமத்தை குறித்து பிரசங்கம் பண்ணும் பொழுது அநேக அசுத்தாவி அழகழியுது. அந்த ஊர்ல இருந்த ஒரு பெரிய மந்திரவாதி அவன் என்ன செய்றான், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான். இயேசுவின் நாமத்தை நீங்க வாயில எவ்வளவு உச்சரிக்கிறீங்களோ, இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க 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 கட்டாயமாக சாத்தாண்டிய ராஜ்யத்தில் ஒரு பயங்கர இடி விழுக ஆரம்பிக்கும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் வேதத்தில் வாசிக்கிறோம், நம்ம தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது ஆயுதம் தேவனுடைய வசனம், ஆவிக்குரிய பட்டயம். இரண்டாவது இயேசுவின் நாமம். மூன்றாவது இயேசுவின் ரத்தம். வெளிப்படுத்தல் 12:11 வாசிங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஆமென், இயேசுவின் ரத்தம், அந்த ரத்தத்துக்கு இன்னைக்கு வல்லமை இருக்குது. உலகத்தில் எத்தனையோ விதமான பாவங்களை செய்து எல்லா கோயிலுக்கு நான் போயிருக்கேங்க, போய் என் பாவத்தெல்லாம் அறிக்கைட்டிருக்கேன். ஆனால் என் பாவம் திரும்ப எனக்கு ஞாபகத்து வந்துச்சு, திரும்பமாக அந்த பாவம் மன்னிக்கப்படலை, அந்த சாபம் இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு என் பாவத்தெல்லாம் சொன்னோம், அன்னைக்கே இயேசுவின் ரத்தத்தால் என் உள்ளம் கழுவப்பட்டு என் உள்ளத்துக்குள்ள சமாதானம் வந்துச்சு. திரும்பமாக அந்த பாவத்துடைய வாசனை கூட என் வாழ்க்கையில் ஒட்டலை. எனக்கு அருமையான தேவஜனம், ஆட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்றைக்கோ சிலுவையில் சிந்தப்பட்டது. அந்த ரத்தத்தின் வல்லமை இன்றைக்கும் உன் வாயினால் அறிக்கையிடும் பொழுது அந்த வல்லமை குறையவே குறையாது. அந்த இயேசுவின் ரத்தத்தை நீ அறிக்கையிடும் பொழுது சாத்தானை ஜெயிக்க முடியும். ஒரு வெள்ளிக்கிழமை மிராக்கிள் ஃப்ரைடேல ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வல்லமை உண்டு பாடலை பாடி இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி பாடலை பாடிக்கிட்டு இருந்தப்போ பிசாசு பிடித்தவங்க அநேக மக்கள் ஒரு ரெண்டு லேடியை கொண்டு வந்த லேடி அது வரைக்கும் வாயவே திறக்காம வந்து வாயை தர சொன்னா திறக்கவே இல்லை. ஆனால் இங்கே இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று பாடும் பொழுது அது கத்திச்சு வாயை தந்து அந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லாத, அந்த வார்த்தையை சொல்லுமே எனக்கு உடம்பெல்லாம் எரியுது. உடனே அவங்க வந்து கூட்டு வந்தவங்க சொல்றாங்க, ஐயா இது வரைக்கும் வாயவே திறக்கலையா, இங்க உள்ள வந்த உடனே இந்த பாட்டை கேட்ட உடனே அவ எரியுதுன்னு சொல்றாயா. எனக்கு புரிஞ்சு கொண்டே இயேசுவின் ரத்தத்தை சொல்லும்போது பிசாசை நாம் ஜெயிக்க முடியும். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒரு அருமையான வசனம் இருக்கு எபிரேயர் எழுதின புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எபிரேயர் 12 சீயோன் மலையின் இடத்திற்கு நீங்களோ, உங்களையும் என்னையும் பார்த்து தான் புதிய ஏற்பாடு விசுவாசிகளாய் உங்களையும் என்னையும் பார்த்தா கர்த்தர் சொல்ல, நீங்களும் சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் நீங்களும் பாருங்க, நீங்களும் அப்படியே உங்களையும் என்னையும் கொடுத்து என்னெல்லாம் பாருங்க பிரிவிலேஜ் இருக்கு. அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் சீனாய் மலை கிட்டவே போக முடியாது. ஆனா புதிய ஏற்பாட்டில் சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரலோகத்துக்கு பரம எருசலேம் இடத்திற்கும் 10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவன் இடத்திற்கும். அப்படின்னா முதற் பேரானவனாகிய சர்வ சங்கமாகிய சபை, பரலோகத்திலே சபை இருக்கு. அந்த பரலோகத்தில் சபையில உங்க பேர் என் பேர் எழுதப்பட்டிருக்குது. அடுத்தது நீதிமான இடத்திற்கும் தேவனிடத்திற்கும் வாசிங்க, யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணமாக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவிகள் எடுத்திருக்கும். அப்ப நம்ம உலகத்துல மரிக்கிற அத்தனை பேரும் அவங்க எப்படிப்பட்ட பூர்ணமாக்கப்பட்ட நீதிமான்களின் ஆவிகள். தாவீது, ஆபிரகாம், ஈசாக்கு, அது மாத்திரமல்ல புதிய ஏற்பாட்டில் கூடிய பேதுரு, யோவான் எல்லாருமே பூர்ணமாக்கப்பட்டுதான் அவங்க பரலோகத்துல அவங்க தேவனோடு கூட இருக்காங்க. நீதிமன்ற ஆவியிடத்துக்கும் புது உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசுவிட்டையும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து சொல்லும் பொழுது அவ்வளவு பாக்கியம். என்னென்ன பாக்கியம் பார்த்தீங்கன்னா, பரம சீயோன், பரம எருசலேம், அது மாத்திரமல்ல சர்வ சங்கமாகிய தேவனுடைய சபை,
1000 10,000 தூதர்கள் நம்மளை சூழ்ந்திருக்காங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை சொல்லும் பொழுது பரலோகத்தில் இருக்க சர்வ சங்கமும் சர்வ சபையும் நம்ம மேல நோக்கமா இருக்குது. 1000 10,000 தூதர்கள் இயேசுவின் இரத்தத்தை சொல்லும் பொழுது அவையெல்லாம் நமக்கு ஊழியம் செய்கிறது. ஆண்டவராய் இயேசுவின் இரத்தத்தை சொல்லும் பொழுது எல்லா பூர்ணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியும் நம்ம மேல நோக்கமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நியாயாதிபதி உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களோடு கூட நியாயம் செய்கிற நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து உனக்காக யுத்தம் பண்ண போகிறார். அது மாத்திரமல்ல, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உனக்காக நன்மையை பேசுகிறது. இயேசுவின் இரத்தத்தை சொல்லும் பொழுது இவ்வளவு அற்புதங்களை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, 4வது சொல்லப்படுறது வேதத்தில் வாசிக்கிறோம், சாட்சியின் வசனத்தாலே பிசாசை ஜெயித்தார்கள். ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையில ஏசாமி என்ன செஞ்சிருக்காரு அதை சாட்சி சொல்லுங்க. சாட்சி சொல்லும் பொழுது அதை கேட்கிற ஜனங்கள், ஒரு வேசி 5 புருஷனோடு வாழ்ந்த ஒரு ஏசி, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான காட்சியை சாட்சியா சொல்லும் பொழுது எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்றாங்க. லேகியோன் பிசாசு பிடிச்ச 6000 பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன், அவன்கிட்ட இயேசு அவன்கிட்ட அசுத்தாவியை துரத்துற உடனே அவன் புத்தி தெளிந்தவனாக இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் கேட்கிற, ஆண்டவரே உம்மோடு கூட நானும் வரேன், உம்மோடு கூட ஊழியம் செய்ய வரேன்னு சொல்லும்போது ஏசு அப்பா சொல்ல, இல்லை நீ போய் உன்னுடைய இனத்தாட்ட போய் கர்த்தர் செய்த மகிமையான காரியங்களை அறிவி, சாட்சியாக அறிவின்னு சொல்றாரு. அவன் போய் என்ன செய்றான், தெக்கப்போலி அப்படின்னா 10 பட்டணத்துக்கு போய் ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை சொல்றான். அநேக திரளான மக்கள் இயேசு பக்கமாய் திருப்பப்படுறாங்க. எனக்கு அருமையான தேவச்சனமே, வேதத்தில் வாசிக்கிறோம், நம்ம தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்பர் 1, முதலாவது ஆவியின் பட்டயம், இரண்டாவது இயேசுவின் நாமம், 3வது இயேசுவின் இரத்தம், 4வது சாட்சி சொல்ல வேண்டுமா. 5வது காரியம் வாசித்து பாருங்க, சங்கீதம் 119 149 8 9 வாசித்து பாருங்க. சங்கீதம் 149 8 9 குயிக்கா வாசிங்க. வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, அவர்கள் வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். கவனிக்கிறீங்களா? பாத்தீங்களா? இங்க என்ன சொல்லப்பட்டு பார்த்தீங்களா, எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை தேவன் செலுத்தும்படியாக நம்முடைய வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதி. ஆமென். துதிக்க 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 ஆண்டவர் என்ன செய்றாராம், ஆண்டவர் நியாயந்திருக்கிற கர்த்தர், நியாய தீர்ப்பை கொடுக்கிறவர். எனக்கு அருமையான தேவச்சரமே, துதி ஒரு பயங்கரமான ஆயுதம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தில் ஒரு ஆயுதம் துதி. யோசுவா என்ன செய்கிறான், எரிகோ கோட்டையை உடைப்பதற்கு கர்த்தரை துதிக்கிறான். யோசபாத் அந்த பயங்கரமான ராஜாக்கள் 3 ராஜாக்களை அழிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த காரியம், கர்த்தரை துதிக்க துதியின் பட்டயத்தை எடுக்கிறான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, யோபுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்க. 2 9 10 வாசித்து பார்த்தா, கர்த்தர் கொடுத்தார், அப்பொழுது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வாசிங்க 2 10 2 9 10. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. கவனிக்கிறீங்களா? ஆமென். அவர் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் மனைவி அவனை போட்டு தொந்தரவு பண்றா, பைத்தியக்காரியை போல் நீ பேசுறியே அப்படின்னு சொல்லி அந்த மனைவியை கடிந்து கொள்றான். எனக்கு அருமையான தேவச்சனமே, எல்லா இழப்புல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வியாதிகளை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படிதான் சொல்லப்பட்டது. எல்லா விதமான அவமானத்துல நிந்தைகளை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வியாதிகளை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இழப்புல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று தேவனை துதிச்சு பாருங்க. கர்த்தர் உனக்கு 2 மடங்கு நன்மையை கொடுப்பார். என் வாழ்க்கையில் அநேக முறைகள் அற்புதம் நடந்திருக்குது. எப்போ தெரியுமா? என்னால் ஒன்றுமே முடியலனா நான் தேவனை துதிக்க ஆரம்பிப்பேன். துதிக்க ஆரம்பிச்சோன்னே என் வாழ்க்கையில் பல ஆயிரக்கணக்கான அற்புதம் நடந்திருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இழந்து போனா கூட, அவமான நிந்தையை பழந்தா கூட, கர்த்தரை துதிச்சு பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த ஸ்தோத்திரம் பண்ணும்போது அந்த துதி என்னும் ஆயுதம் சாத்தானுடைய தலையை நசுக்கி உன் வாழ்க்கையில் 2 மடங்கு நன்மையை கொண்டு வரும். ராமன் சொல்லுவோமா? 5வது காரியம் துதி என்னும் ஆயுதம். 6வது காரியம் எடுத்து வாசித்து பாருங்க. எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 18 19 20 வாசிகள். எபேசியர் 6 18 19 20. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் வாசிங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி
அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பாருங்க. இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த இடத்துல ஜெபத்தை பத்தி சொல்லப்பட்டு எந்த சமயத்திலும் எப்பயுமே ஜெபிச்சுட்டு இருக்கணுமா, இடைவிடாம ஜெபிச்சுட்டு இருக்கணுமா. எப்ப யாருக்காச்சும் சகல விசுவாசிகளுக்காக ஜெபிக்கணுமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவியில ஜெபம் பண்ணணுமா. அந்நிய பாஷையில பேசும் பொழுது அந்நிய பாஷையில ஆவியில ஜெபிக்கிறோம். அந்நிய பாஷையில பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு லேபாரா ஷக்கனோ துஹாந்தி கரபதனபனா ரதிலி பதனா மக்குரானியா எப்பொழுதுமே நம்ம ஜெபிக்கணும். எந்த சமயத்திலும் ஜெபிக்கணும். ஆவியில ஜெபம் பண்ணணும். சகல மக்களுக்காக ஜெபிக்கணும். எல்லாத்துக்கும் மேல எனக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க பாஸ்டருக்காக கட்டாயம் ஜெபிக்கணும். மோசேயுடைய கை தளர்ந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்க தோற்கடிக்கப்பட்டாங்க. ஒரு பாஸ்டருடைய கை தளர்ந்து போச்சுன்னா சபைக்கு தான் சரிவு. ஆகையால பாஸ்டர் ஜெபத்தா தாங்க வேண்டியது ஒரு சபையுடைய கடமை. சபை ஜனங்கள் ஆமென், உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு தோல்வி காணப்படும் பொழுது உடனடியாக மோசே கையை பாஸ்டர் கையை தாங்கி பிடிங்க, உடனே உங்களுக்கு வெற்றியை கத்த தருவார். ஆக எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, இந்த இடத்துல பார்க்கிறோம் ஜெபிக்கிறத பத்தி பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவங்க உபவாசம் பண்ணி ஜெபிச்சாங்க. ஆதி 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல ராம் முழுசுமாக போராடி ஜெபம் பண்றான் யாக்கோப்பு. கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில எத்தனாய் இருந்தவனை கர்த்தர் தேவனுடைய மனுஷனாய் மாத்துகிறார். அவனுக்கு சத்துருவாய் இந்த ஏசாவை அவனோடு சமாதானமாகும்படி செய்கிறார். அப்ப எனக்கு அருமையான தேவச்சனே, போராடி ஜெபிக்கும் பொழுது நீ தேவ மனுஷனாய் மாற்றப்படுவாய். உன் சத்துருக்களும் உன்னோடு கூட சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். நம்முடைய பகையெல்லாம் நமக்கு எதிரியானவன் சாத்தான். நம்ம சத்துருக்களை நேசிக்க வேண்டும், சாத்தானை பயக்க வேண்டும். நம்ம கூட பிறந்த ஏசா நம்முடைய சத்துரு கிடையாது. எனக்கு அருமையான தேவச்சனமே, வேதத்தில் நீங்க வாசித்து படினா போராடி ஜெபம் பண்றான். அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிப்பார் ரோமர் 8:15-32 நான் ஜெபத்திலே போராடுவேன், நீங்களும் போராடுங்கள். போராடி ஜெபம் பண்ணணும். யுத்த ஜெபம், ஆவிகளின் சேனைகளோட யுத்த ஜெபம் பண்ண. யுத்த ஜெபத்தை நான் பலமுறை எலெக்ஷன்ல பண்ணியிருக்கேன். மேல் மருத்துவர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல சுவிசேஷ கூட்டம் நடத்தும் பொழுது 40 நாள் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். யுத்த ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த மேல் மருத்துவத்தில் ஒரு சுவிசேஷ கூட்டம் நடக்காது. அந்த இடத்துல கூட்டம் நடத்தினோம். கிட்டத்தட்ட 3000 பேர் வந்தாங்க. 3000 பேர்ல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட அநேக மக்களுடைய வாழ்க்கையில அற்புத அடையாளங்கள். கண்ணு தெரியாதவன் கண்ணு தெரிஞ்சு, நொண்டி நடந்தான், மந்திரவாதிகள் மனம் திரும்பினான். காரணம் என்ன? 40 நாள் யுத்த ஜெபம் பண்ணி கடைசி 3 நாள் ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்தினோம். மக்கள் 3000 மக்கள் வந்தாங்க. ஆமென். கோயம்புத்தூர் பட்டணத்தில் சுவிசேஷம் நடத்த முடியாது கடந்து போயிருந்தேன். ஒரு குருசை நடத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி போனேன். கிட்டத்தட்ட 3 மாதமாக யுத்த ஜெபம் பண்ணேன். கிட்டத்தட்ட அந்த கூட்டத்தில் 3 மாதம் ஜெபம் பண்ணி 3 நாள் கூட்டம் வைத்தோம். 12,000 பேர் அந்த மைதானத்தில் நிரம்பி வந்தாங்க. அற்புத அடையாளங்கள் நடந்துச்சு. மக்கள் எழுப்புதல் பெற்றுக்கொண்ட சபை நிரம்பி வளர்ந்துச்சு. எனக்கு அருமையான தேவ ஜெபமே, கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். நம்ம ஜெபம் சாதாரண ஜெபம், தனி ஜெபம், சபையோட ஜெபம். அப்போஸ்தலர் 12:5 வாசித்து பார்த்தா சபையார் அவனுக்காக ஊக்கமா ஜெபம் பண்ணும் பொழுது பரலோகத்தில் தூதன் இறங்கி வந்து அங்க பார்க்கிறோம், ஏரோதை அடித்தான், அவன் புழு புழுத்து சாகிறான். ஆகையால் ஊக்கமான ஜெபம், போராடி ஜெபிக்கிற ஜெபம், யுத்த ஜெபம், இந்த ஜெபங்கள் எல்லாம் நம்ம செய்ய வேண்டும். கடைசியாக பார்க்கிறோம், எனக்கு அருமையான தேவச்சனமே, வேதத்தில் வாசித்து பாருங்க. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கு சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கு பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவச்சனமே, 7வது ஆயுதம் தெரியுமா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை நம்ம பயங்கரமா பாதுகாத்துக்கொள்ளும். இருதயத்தை எல்லா காவலோட காத்துக்கொள்ளும். அதுக்குள்ள ஜீவ ஊற்று பரிசுத்த ஆவியின் ஊற்றானது நமக்குள்ள புறப்பட ஆரம்பிக்கு. இந்த பரிசுத்த ஆவியானவரை வளர்த்து கொள்வதற்கு அந்நிய பாஷையில பேசி அனுதினமும் தேவனோட உத்தமமான வாழ்க்கை வாழும்போது அந்த அபிஷேகத்தின் வல்லமை நம்ம மூடிக்கொள்ளும். ஒரு முறை குஜராத்தில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய பயங்கர போராட்டம் வந்துச்சு. அந்த போராட்டத்தில் என்னன்னா,
எல்லா சபையை உடைக்கணும், எல்லாரையும் விசுவாசிகள் ஊழியக்காரர்களை குத்தி கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு பயங்கரமான திட்டம் தீட்டப்பட்டது சில மக்களால். அப்போ என்ன செய்தாங்க, விசுவாசிகள் அங்கே இருக்க மிஷினரிகள் பயங்கரமாக போராடி ஜெபம் பண்ணாங்க. கரெக்டாக அந்த நாள் முந்தின நாள் நடந்த நிகழ்ச்சி, அந்த நாளில் அப்படியே எல்லா சபையும் எல்லா விசுவாசியும் எல்லா ஊழியக்காரனை தரைமட்டமாக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு பயங்கரமாக கூட்டம் கூட்டினாங்க. ஆனால் அந்த சமயத்தில் ஆண்டவர் பயங்கரமான பூமி அதிர்ச்சி வந்த பொழுது எல்லா திட்டம் ஒண்ணுமெல்லாம் போச்சு. அந்த பூமி அதிர்ச்சி வந்தது கூட தெரியாம சில மிஷினரிகள் 3வது மாடியில் அப்படியே அந்நிய பாஷையில பேசி செபித்து கொண்டாங்களாம். பூமி அதிர்ச்சி வந்தது தெரியல. திடீர்னு கண் விழிச்சு பார்க்கறாங்களாம், தங்களுடைய வீடு அப்படியே கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்குதான். திறந்தா கிரவுண்ட் ஃப்ளோர் என்ன 3 மாடியில் இல்லை, கிரவுண்ட் ஃப்ளோர். அப்போ 2 மாடி உள்ள போயிடுச்சு. 3வது மாடி இவங்க வீடு மட்டும் கரெக்டாக என்ன செய்யுதுங்க, அந்த தரையில் வந்திருக்கு. பூமி அதிர்ச்சி வந்துச்சு. அநேக பிசாசு போட்ட திட்டத்தை கர்த்தர் உடைச்சார். ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் தாமே உனக்குரதமாக எழும்புகிற சத்துருக்கள் எவ்வளவு பேர் கொடி பிடிச்சாலும் சரி, எந்த கொடியை பிடிச்சாலும் சரி, ஆவியானவர் உனக்காக கொடி பிடிப்பார். அந்த கொடி வெற்றி கொடி. ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குங்க, அவர் சேனைகளின் தேவனாகி கர்த்தர். ஒரு அருமையான மிஸ்டரியை கொள்ளடிப்பதற்காக ஒரு கொள்ள கொண்ட கும்பல் வந்துச்சான். ஒவ்வொரு நாள் நைட் வரும்பொழுது அவங்களால என்ன செய்ய முடியாது, அந்த வீட்டையே நெருங்க முடியல. ஏன்னா அவங்க வீட்டை சுற்றிலும் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு கோட்டை இருக்குமா, பெரிய கோட்டை இருக்குமா. அந்த கோட்டையை பார்க்கும் பொழுது அந்த கொள்ளக்கோட்டைக்காரனுக்கு என்னடா நைட் வரும் ஒரு பெரிய கோட்டை கட்டியிருக்கிறான், பகலில் பார்த்தா கோட்டையே இல்லையேன்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த கொள்ளக்கோட்டைக்காரன் கொலையும் போய் அந்த மிஷினரிட்ட போய் கேட்டாங்களாம், என்னப்பா நாங்கள் நைட்டு உங்கள் வீட்டுக்கு கொள்ளடிக்கு வரும்பொழுது உங்கள் வீட்டை சுத்தமாக ஒரு பெரிய கோட்டையை பார்க்குறோம், ஆனால் பகலில் அது காணாமே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான். உடனே அவர் சொன்னாராம், நான் ஆண்டவராகி படுக்க போகிறதுனால இயேசுவின் ரத்தத்துக்கு கீழே என்னையும் என் வீட்டையும் மறைத்து கொள்ளுவேன். ஆவியானவர் தாமே அவரே என்னை சுற்றிலுமா மிகுந்த கோட்டையா அடைக்கலமா இருக்கிறனால உன் கண்ணுக்கு தேவனே கோட்டையா இருக்கிறார், தேவனே கேடகமா இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சத்துரு வரும்பொழுது பரிசுத்த ஆவி உன்னை சுற்றிலுமாக ஒரு பெரிய கோட்டை கட்டியிருப்பார், கொடி பிடிச்சிருப்பார். அந்த கொடியை ஒருவேளை உன் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், பரிசுத்த ஆவியான உங்களை சூழ்ந்து கொள்ளுகிற தேவன். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒருவேளை இந்த செய்தி உனக்கு இந்த செய்தி வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ், வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இந்த 10ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் திரும்ப நீங்க வாசித்து பாருங்க. 4 முக்கியமான காரியத்தை சொல்லப்பட்டது. கடைசியாக சகோதரரே, நீ கர்த்தரிலும் அவர் சத்துவத்திலும் பலப்படுங்கள். ஆமென். பலப்படுங்கள், போராட்டம் யுத்தம் உண்டு. 3வது காரியம், சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள், சர்வாயுதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 4 காரியம் ஒரு கிறிஸ்தவனுக்கு கட்டாயம் அவசியம். இன்னைக்கு பார்க்கிறோம் எத்தனையோ ஜனங்கள் விசுவாசி ஏன் அநேக ஊழியக்காரங்க கூட கொரோனாவில் செத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இது ஒன்றுமே இல்லை, நத்திங். இதுக்கு ஒரு விசேஷமான ஜெபம் ஒன்னே ஒன்றுதான், நல்லா யுத்தம் பண்ணி செபிக்கணும். பேயை கட்டி ஜெபம் பண்ணுங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த வியாதியும் வராது அப்படின்னு சொல்லுவேன். இந்த வியாதிக்கு பின்னால் ஒரு பிசாசு கூட்டம், பிசாசுனா ஆவிகள் இருக்குது. இந்த ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. கொரோனா ஆவிகள், டைபாய்டு ஆவிகள், கேன்சர் ஆவிகள். ஒரு அருமையான நம்ம சர்ச் வந்துட்டு இருந்தாங்க, அவளுக்கு 4th ஸ்டேஜ் கேன்சர். டாக்டர் சொன்னாங்க இனிமேல் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன உடனே அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நேரடியாக அவங்க வீட்டுக்கு நான் போனேன். போகும்பொழுது ஜெபிக்கிறேன் பயங்கரமாக. நான் ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் எனக்கே திரும்பி வரும்போது நான் அவங்க வீட்டை ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் ரத்தம் செய்யும் வல்லமையுண்டு பாடலை பாட வீட்டுக்குள்ள நாய் குலைக்க ஆரம்பிக்குது. எனக்கு நான் சொன்னேன், ஆவியில் ஃபீல் பண்ண நாயை கழட்டிட்டு போய் எங்கேயாவது தூக்கி போட்டுக்கிட்டேன், எங்கேயோ கொண்டு போங்க நாய். நான் ஜெபிக்க அந்த நாயிட்டு இருக்குது, என் ஆவியை நாயிட்டிருந்து குலைக்கிற சத்தம் என் ஆவியை அட்டாக் பண்ணுது, அந்த நாயை கொண்டு போங்க சொன்னேன். நாயை கொண்டு போனாங்க. அடுத்த நிமிஷத்தில் தேவனுடைய பிரசனம் அந்த வீட்டுக்குள்ள நிரப்ப ஆரம்பிச்சோன்னே ஜெபிக்க ஆரம்பித்து தேவனுடைய பிரசனம் வந்த உடனே எனக்குள்ள ஒரு திட நம்பிக்கை வந்துச்சு. கை வச்சோமனே அந்த அம்மா கட்டாயம் 100% சுகமாயிருவான்னு எனக்கு தெரியும். சோமன்ட்டு சொன்னேன், கட்டாயம் உங்கள் ஒய்ஃப் சுகமாயிருவாங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், நான் தனியாக கார் எடுத்துட்டு பள்ளிக்கரையிலேருந்து திரும்ப தாம்பரத்துக்கு புறப்பட்டு வர சமயத்தில் நடந்த நிகழ்ச்சி தெரியுமா? வர சமயத்தில் ஆப்போசிட்டில் ரோட் ரோலர் அப்படி நின்றுட்டு இருக்குது.
அது ரோடு போகிற ஒரு மிஷின், அது பெரிய மிஷின், அது ஆப்போசிட்டில் நிற்குது. நான் காரில் வரும் பொழுது என்ன நடந்துச்சு தெரியுமா? அது நைட்டில் யாரு மேலே டிரைவரில் ஒன்றுமே இல்லை. ஆனால் திடீர்னு என் ஆவியில் தோணுச்சு, அந்த 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 இன்ஜின் வந்து என்னை வந்து தாக்க போது, என் கால் சப்பளமாக போகுது, சப்பளிய போது நினச்சேன். அப்படி தான் என் ஆவியில் உள்ளத்தில் ஃபீல் பண்ணேன். அப்படி நினச்சிட்டு இருக்க சமயத்தில் கரெக்டாக அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அது தன்னை போல் அது அப்படியே உருண்டு வந்து என் கார்கிட்ட வர வேண்டிய நேரம் நான் ஓவர்டேக் பண்ணி அந்த சைடு போயிட்டேன். அது போய் நேரம் ஒரு 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 கம்பெனியில் போய் இடிச்சு, கம்பெனி வாட்ச்மேன் ரூமில் இடிச்சு நின்றுச்சு. நான் அருமையான தேவச்சனமே என் ஆவியில் தெளிவாக ஃபீல் பண்ணேன். அதனுடைய கிரியை அந்த எதிரிமா அந்த வீட்டுக்குள்ளே அந்த சிஸ்டரை கொலை பண்ணணும்னு சொல்லி ஒரு அசுத்தாவி போராடிட்டு இருந்துச்சு. மரணத்தின் ஆவி, அந்த மரணத்தின் ஆவியோடு போராடினேன், போராடி செவிச்சேன். அந்த மரணத்தின் ஆவி என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கூடாதபடிக்கு ஒரு நாயிட்டிருந்து ஒரு அசுத்தாவி என்னை போராடிட்டு இருந்துச்சு. நான் சென்ஸ் பண்ணேன், இந்த நாய் வெளியே போன உடனே அந்த வீட்டில் தேவனுடைய பிரசனம் வந்துச்சு, இந்த அம்மா சுகமாயிருவான். 4வது ஸ்டேஜ் கேன்சரில் கர்த்தருடைய ஆவி ஒரு முடி கூட கீழே விழாமல் கர்த்தர் பூர்ணமாக சுகமாக்கிட்டார். ஆனால் அவங்கள்ட்ட புறப்பட்ட அந்த அவங்கள்ட்ட அந்த குடும்பத்திலேருந்து அந்த வீட்டிலேருந்து துரத்தப்பட்ட ஆவி என்னைய கொலை செஞ்ச பாச்சு. அதுலேருந்து கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு, கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் எனக்கு கொடி பிடிச்சு என்னை காப்பாற்றுறார். இன்னைக்கு எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு உலகத்தில் மக்கள் அப்படியே கொத்து கொத்தா சாகுறாங்களா? அதுக்கு பின்னால் ஒரு பிசாசு நாவி, மரணத்தின் ஆவி, தற்கொலை நாவி, விபத்தின் ஆவி, வியாதியின் ஆவி. அது கேன்சரா இருக்கலாம், கொரோனாவா இருக்கலாம். கேன்சரும் மரணத்தின் ஆவி தான், கொரோனாவும் பிசாசு நாவி தான். என்கிட்ட கேட்குற ஊழியக்காரனை ஃபோன் பண்ணி சொல்லும் பொழுது சொல்லுவேன், டோன்ட் வரி, இதை பற்றி நீ கவலையப்படாதீங்க. இது ஒரே ஒரு தீங்கு நாளில் அந்த பிசாசோட எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி வேணும். பிசாசை கட்டி ஜெபம் பண்ணுங்க, கட்டாயம் உங்க வீட்டுக்குள்ள எந்த சக்தியும் தொட முடியாது. அந்த மரணத்தின் கட்டணையை உடைச்சிருவீங்க. இதுக்கு கரெக்டா சொல்றேன். எனக்கு அருமையான தேவச்சனமே, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் அருமையான சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த கடைசி நாள், இது தீங்கு நாள். நம்ம வாழக்கூடிய நேரம் என்பது ஒரு கடைசி நாள், தீங்கு நாளில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த தீங்கு நாளில் பல சத்தியங்கள் எடுத்தாலும் ஆண்டவர் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்த ஜெபம் பண்ண தெரியக்கூடிய சபை, விசுவாசி ஆதி திருச்சபை பயங்கரமா ஆவிக்கு யுத்த ஜெபம் பண்ணாங்க. ஏரோதுடைய அந்த ஆதிக்கத்திலிருந்து கர்த்தர் அந்த சபையை பாதுகாத்தார். இன்னைக்கு தீர்க்கமா தெளிவா ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன், ஹல்லேலூயா. இது ஆவிக்குரிய யுத்த ஜெபம். கடைசி நாட்களில் கடைசியாக கர்த்தரிலும் சத்துவத்திலும் பலப்பட வேண்டும், போராட வேண்டும், யுத்தம் செய்ய வேண்டும், சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும், சர்வாயுதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். 4 காரியம். ஆமென். ஒரு கிறிஸ்தவனா இருந்து செய்ய தெரியாட்டினா உன் வாழ்க்கையில் தீங்கு வரும். அந்த தீங்குல உன்னால ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு இந்த ஸ்ட்ராங்கா உன் வாழ்க்கை ஜெயம் வேணும்னா இந்த சத்தியத்தை திரும்ப திரும்ப வாசி. எபேசியர் 6:10-20 வாசி, 10-20 வசனத்தில் வாசித்து பாருங்க. இந்த 4 விதமான சத்தியம் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு கட்டாய அவசியம். பலப்படுங்கள், யுத்தம் செய்யுங்கள், சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணுமா, போடணுமா, எடுத்துக்கொள்ள வேண்டுமா? நான் ஒரு சுருக்கமாய் செய்தியை சொல்லிவிட்டேன். ஒருவேளை இந்த செய்தி உனக்கு ரொம்ப நீளமா இருந்தாலும் இந்த செய்தி உனக்கு கட்டாயம் அவசியம். இது திரும்ப திரும்ப போட்டு கேட்டுப்பாரு. இந்த சத்தியத்தை விளையிக்கொள். நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் நீ பிசாசை ஜெயிப்ப, வியாதியை ஜெயிப்ப, பண கஷ்டத்தை ஜெயிப்ப, எல்லா விதமான சண்டை சச்சரவை ஜெயிச்சு உன் வாழ்க்கையில் சகலவத்தையும் ஜெயித்து வெற்றியுடையவனாக, வெற்றியுள்ள கிறிஸ்தவனா நீ வாழ முடியும். இந்த உலகத்தில் வியாதிப்பட்டு சாகிறது பிசாசுடைய திட்டம். ஆனால் ஆண்டவருடைய கையில் நம்ம ஆவியை ஒப்பு கொடுத்து தலையை சாய்த்து நம்ம ஆண்டவர்கிட்ட போயிடணும். ஆமென். அதுதான் நல்ல ஒரு அருமையான பரிசுத்தவான்களின் மரணம். பரிசுத்தவான்களின் மரணம் அவங்க ஆவியை கர்த்தருடைய கையில் கொடுத்து தலையை சாய்ப்பாங்க. அதுதான் பரிசுத்தவான்களின் மரணம். வியாதிப்பட்டு சாகிறது பிசாசுடைய கிரியை. ஒரு வேளை அந்த மரணம் அது பரலோகத்துக்கு கொண்டு போகலாம், அது தேவ சித்தம் இல்லாத மரணம். இன்னைக்கு கொரோனாவில் மரிக்கிறது தேவ சித்தம் இல்லை. கொரோனாவில் மரிக்கிற காரியம் பிசாசுடைய காரியம். இதை எதிர்த்திருக்கக்கூடிய ஒரே வழி ஆவிக்குரிய யுத்த ஜெபம். சாத்தானை எதிர்த்து ஜெயித்து அசுத்தாவியோட யுத்தம் பண்ணி ஜெபித்து போராடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியை உனக்கும் உன் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பாரா. கண்களை மூடிக்கொள்ளும் நாம் ஜெபிப்போம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஓ ரபா ஷிக்கா தல ரபா ரிதல மரா கரபதுன ரிபல தீமா
ராமா கலா தூணா ஷிகந்தி திரபதனோ பிரபா கலபதன மனமன மாக்கோ தரபியா தீபலமா ஷிகதனா ரீபதன மனா தீபல பதுன மராக்கர திக்கதர பதனா ரேபதன மனமா சங்கர திக்கதர பதனா ஓரப கல பதனமா ஷிகதர பரா. அந்நிய பாஷைகளை பேசி ஆவியானவரை நினைந்து கொள்ளுங்கள். ஆமென். இந்த செய்தி உண்ட வாழ்க்கையில நிச்சயமாகவே கட்டாயமாக இது கடைசி காலத்துல இது மிக முக்கியமான சப்ஜெக்ட். இந்த செய்தியை உனக்கு அறிவிக்கூடாதபடிக்கு எனக்கு எத்தனையோ விதமான போராட்டம் இருக்குது. உனக்கு ஒரு யுத்தம் உண்டு என்பதை உனக்கு அறியாமலே நீ வாழ்ந்துட முடியும். இப்ப நான் சொல்றேன், உனக்கு கண்ணுக்கு தெரியாத சாத்தானோட யுத்தம் உண்டு. அந்த யுத்தத்தில் உனக்கு ஜெயம் உண்டு. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய தொனியும் கேட்டிடுவோம். ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்துக்கே ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்துக்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெய நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய தொனியும் கேட்டிடுவோம். ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்துக்கே ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்துக்கே. ஓ எங்கள் அற்புதமான பரிசுத்தமுள்ள தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே ஒராபாக்கால சாத்தாண்டிய முகத்திரையை கிழிக்கிற மாதிரி எபேசியர் 6:10 20 வரைக்கும் தகப்பனே, நீ கொடுத்த தகப்பனே சத்தியத்துக்காக வெளிப்பாட்டுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனம் ஒவ்வொன்றும் தகப்பனே, இந்த செய்தி தகப்பனே ஒவ்வொன்று செய்தியும் ஆண்டவரே ஜனங்களுடைய இருதயத்தை கண்களை தெளிவித்து ஆண்டவரே ஒவ்வொருவரும் யுத்த வீரர்களாக யுத்த புருஷர்களாக ஆவியானவரே ஒவ்வொரு யுத்தம் செய்கிற ஒரு சேனை வீரர்களாக நிறுத்துவீராக. எல்லா அசுத்தாவின் கிரியைகளை நிர்மூலமாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்து மேலும் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். விடுதலையும் ஜெயத்தையும் பாதுகாப்பையும் கட்டவிழ்க்கிறோம். நீ அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செலுத்துகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உங்களை எல்லாரையும் இந்த ஆன்லைன் யூடியூப் மூலமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மூலமாய் 9551298112 மறுபடியும் சொல்கிறேன், 9551298112 அந்த நம்பரில் ஜிபேல அனுப்பலாம். அப்படி இல்லாட்டி 9281313808 9281313808 அந்த நம்பர்லையும் நீங்கள் ஜிபே அனுப்பலாம். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக என்ன செய்யலாம், நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை கர்த்தருடைய ஊழியத்துக்கு அனுப்பலாம். நம்முடைய சபையின் அக்கௌண்ட் நம்பர் 8054101100025557. மறுபடியும் சொல்கிறேன், 80541011002557. ஓகே. ரெஹபோத் நியூ லைஃப் அசம்பிளி, பேங்க் ஆஃப் இந்தியா, தாம்பரம் என்ற அட்ரஸ் போடணும். அது மாத்திரமல்ல, IFSC அந்த கோட் நம்பரை சொல்கிறேன், குறித்து கொள்ளுங்கள். BKID 0008054. ஓகே. இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு உங்களுடைய செக்கை கூட நீங்கள் எழுதி அனுப்பலாம். கர்த்தர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பாராக. நீங்கள் நிச்சயமாய் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். 100 மடங்கு பலனை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். பயப்படாமல் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்து விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோம், என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தால் நிறைந்திருப்பேன். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் இருப்பேன். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் தேவனாய் கர்த்தர் என்மேல் ஆதரவாக இருப்பார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுவுத்துரை கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். நான் வலதுபுறத்திலும் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருகுவேன். நான் பலத்தின் மேல் பலனடைந்து
கிருபையின் மேல் கிருபை பெற்று மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவருடைய ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட மறுரூபப்படுகிறேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.